உங்க கவனத்தை திருப்புற பல விஷயங்கள் இருக்கும். நீங்க ஆண்டுக்காக ஓடும்போது, தரிசனத்துக்காக ஓடும்போது உங்களை சோர பண்ற, உங்களை பலவீனப்படுத்துற, உங்க கவனத்தை திருப்புற, தோத்திரம் டிஸ்ட்ராக்ட் பண்ற பல விஷயங்கள். அது ஒரு நபரா இருக்கலாம், அது ஒரு வார்த்தையா இருக்கலாம், அது ஒரு இடமா இருக்கலாம், அது ஒரு பாவமா இருக்கலாம், ஒரு சுபாவமா இருக்கலாம், அது ஒரு பொருளா இருக்கலாம், ஏன் அது உங்க பக்கத்தில் இருக்கிற ஆளா கூட இருக்கலாம். இப்ப கூட அவங்க உங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கலாம். உங்க கவனத்தை திருப்புற ஆளு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆளை தூக்கி அந்த பக்கம் போட்டு உதறி தள்ளிட்டு, தோத்திரம் முடிஞ்சா எட்டி உதைச்சிட்டு நீ ஓடிக்கினே இரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லவா? ஆபிரகாம் தரிசனத்தில் அழகா ஓடிட்டு இருந்தாரு. ஆதியாகமம் 16 வரைக்கும். 16வது அதிகாரத்தில் அத்தானு டார்லிங்கு ஐ லவ் யூ. யாரு? சாராளம்மா தான். நீங்க ஒன்று பண்ணுங்களேன், சொல்லுமா. அந்த பாத்திர விளக்கத்தில் ஒரு பாப்பா, ஆமா. ஆகாரு, ஆமா. கல்யாணம் பண்ணிக்கங்க. அட கிளவி தோத்தர, நீயும் நானும் தானே தரிசனத்தில். ஒன்னே என்ன தானே அழைச்சாரு, நீ என்ன என் கவனத்தை திருப்புற? ஆகார் பக்கம் என்ன அப்பம் அப்பம் ஹல்லேலூயா திருப்பி விடுற கோமாளி. கொன்னுடு ஒரு கொன்னு தோத்தரா. நம்ம கேட்டோமா பிள்ளைய? அவரா தானே தர்றேன்னு சொன்னாரு. தர்றேன்னு சொன்னவர் தருவார். அவர் தர்றாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கு. ஐ வாண்ட் டு கன்க்ளூட். தரிசனம் கொடுக்கிறாரா, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரா, சால்வை கொடுக்கிறாரா, அபிஷேகம் கொடுக்கிறாரா, அவருக்கு அதுல ஒரு லாபம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு அற்புதம் செய்யறாரு, நமக்கு ஆசீர்வாதம் தான், பட் அவருக்கு அதுல ஒரு லாபம் இருக்கு. நம்மளை அழைக்கிறார், நமக்கு ஆசீர்வாதம் தான், பட் அவருக்கு அதுல ஒரு லாபம் இருக்கு. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்க தர்றார். அது ஆபிரகாமுக்கு சாராளுக்கு லாபம் தான். ஆனா அந்த ஈசாக்க தர்றதுல அவருக்கு ஒரு லாபம் இருக்கு. அந்த ஈசாக்குள்ளதான் ஒரு யாக்கோபு, அந்த யாக்கோபுக்குள்ளதான் ஒரு யூதா, அந்த யூதாவுக்குள்ளதான் யூத கோத்திரத்தின் சிங்கம், மனுக்குலத்தின் ரட்சகர் மேசியா இயேசு. அந்த இயேசுவுக்குள்ளதான் நீங்களும் நானும் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் ரட்சிப்போம். இது எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு தான் சாராள்கிட்டையும் ஆபிரகாம்கிட்டையும் பேசுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தர்றேன்னு சொன்னா அவர் தருவாரு. நீ கம்முன்னு கிட, என் கவனத்தை திருப்பாத.